இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு கம்ப்ளீட் டேட்டா அனலிஸ்டோட ரோட் மேப். இது வந்து என் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு டேட்டா அனலிஸ்டோட ரோட் மேப் போடுங்க. பட் நீங்களும் ஒரு டேட்டா அனலிஸ்ட் நீங்க ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருந்தா அந்த ஒரு ரோட் மேப்பை மட்டும் நீங்க கிளியரா படிங்க. ஒரு 11 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்க, ஈஸியா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். அடுத்து நீங்க என்ன பண்ணு உங்க மைண்ட்ல திங்க் பண்ணிட்டு இருக்கோம் அதை நீங்க கண்டினியூவா பண்ணுங்க. செல்ஃப் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, ஈஸியா உங்களுக்கு ஜாப் கிடைச்சிரும். நெவர் கிவ் அப். இதை மட்டும் நீங்க இது கிடைக்காத மட்டும் நம்பாதீங்க. டேட்டா அனலிஸ்ட் வந்து ஓவர் பாப்புலேஷன் இருந்தாலும் நீங்க யூனிக்கா கண்டிப்பா அதுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு 11 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஸ்பெண்ட் பண்ணி கண்டினியூவா பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே வந்து ஒரு டேட்டா அனலிஸ்ட்னா என்ன? இப்போ நான் ஒரு சாதாரணமாக ஒரு ஹோட்டல் கடை வச்சிருக்கேன். அந்த ஹோட்டல் கடையில் எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்குது, எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்கு, எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு, லாஸ்ட் மந்தோட சேல்ஸ் எவ்வளோ, அதுக்கு முன்னாடி மந்த் சேல்ஸோட எவ்வளோ, இது எல்லாமே ஒரு இன்சைட்டாக ஒரு அந்த டேட்டாவெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு டேட்டாவை வந்து விஷுவலைசேஷன் பண்ணி பார்த்து இதில் எந்த மந்த் அதிகமாக இருக்குது, எந்த மந்த் கம்மியாக இருக்குது, அந்த கிளைமேட் பேஸில் இது எல்லாமே ஒரு ரிசர்ச் பண்ணி ஒரு உங்கள் ஓனருக்கு, ஒரு சிஇஓ ஒரு ஓனருக்கோ நீங்கள் ஒரு கரெக்டான ஒரு பிபிடி ஒரு டேஷ்போர்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு எப்படி கொண்டு போகலான்னு உங்கள் சிஇஓ முடிவு பண்ணுவார். அதுக்கானவர் தான் ஒரு டேட்டா அனலிஸ்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பர்டிகுலராக ஒரு சின்ன ஒரு இண்டஸ்ட்ரிக்கு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு கூகுள், ஃபேஸ்புக் பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோ டேட்டாவை ஹேண்டில் பண்ணுவாங்க, மேசிவ் டேட்டாவை ஹேண்டில் பண்ணுவாங்க. அவங்க எப்படிலாம் இன்னும் டேட்டா அனலிஸ்ட் நீங்கள் சர்ச் பண்ணி இன்டர்வியூ பண்ணுவாங்க நீங்கள் பாருங்கள். பட் ஒரு நார்மலாக இருக்கிறதுக்கும் ஒரு அவ்வளோ பெரிய டேட்டாவை ஹேண்டில் பண்ணுறவங்க எப்படி எவ்வளோ ஒரு நாலேஜபுளாக இருக்கணும்னு சொல்லி பாருங்கள். நீங்கள் உங்களுக்காக தான் அந்த டேட்டா அனலிஸ்ட் சொல்லி எடுக்கிறாங்க. நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுட்டே இருங்க. உங்களுக்கு அடுத்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர்ஸ் இருக்குது. இந்த டேட்டா அனலிஸ்ட்கான ஒரு கீ ஸ்கில்ஸ் என்ன, அவங்க என்னென்ன டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படி நான் என்ன கற்றுக்கிட்டனோ அதை நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நான் இந்த ரோட் மேப்பில் என்ன வருது நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்ததுமே வந்து நீங்கள் சீக்வலில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். சீக்வல் மீன்ஸ் டேட்டா பேஸில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஆஃப்டர் தட் எக்ஸல் வெரி 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 இம்பார்ட்டன்ட். எக்ஸல் பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்குது. நீங்கள் எக்ஸலில் வந்து ரொம்ப அட்வான்ஸாக இருக்கணும். அதில் வந்து பிவோட் டேபிள் இருக்குது. எக்ஸலில் வந்து நான் எனக்கு எல்லாமே பண்ண தெரியும்னு சொல்லுவாங்க. பட் எக்ஸலோட ரெக்கார்ட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு யாருக்கும் தெரியாது, காலமோட லிமிட் எவ்வளோ இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. 10 அது நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கான்ஃபிடண்ட்டாக இருக்கணும். அடுத்துல வந்து அதில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. வீலுக்கப் இருக்குது, எக்ஸ்லூக்கப் இருக்குது, ஹச்லூக்கப் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. பிவோட் சார்ட் இருக்குது, பிவோட் டேபிள்ஸ் இருக்குது. அதில் எப்படி இம்போர்ட் பண்ணுறது, அதில் இருக்கிற இம்போர்ட் வச்சு எப்படி நம்ம விஷுவலைசேஷன்ஸ் கிரியேட் பண்ணுறது, எப்படி இன்ட்ராக்டிவ் விஷுவலைசேஷன் எப்படி கிரியேட் பண்ணுறது, இது எல்லாமே எக்ஸலில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி நீங்கள் எஸ்கியூஎல் வந்தீங்கன்னா அதில் வந்து நிறைய இருக்குது. இப்போ எஸ்கியூஎல் எடுத்துமே வந்து ஒரு 4 கமெண்ட் சொல்லுவாங்க. டிடிஎல், டிஎம்எல், அப்புறம் டிசிஎல், இந்த மாதிரி ஒரு 4 மட்டும் சொல்லிடுவாங்க. பட் அது கிடையாது. அதில் வந்து இப்போ நான் என்கிட்ட வந்து ஒரு கோடி ரெக்கார்ட்ஸ் இருக்குது. அந்த 1 கோடி ரெக்கார்ட்ஸ் மீன்ஸ் நான் 1 கோடி காலம்ஸ் இருக்குது. அதில் ஒரு 10 டேபிள் இருக்குது. அந்த 10 டேபிள்லேருந்து நீ எப்படி ஒரு டேபிளில் ஜாயின் பண்ணி அதுலேருந்து எப்படி நீங்கள் டேட்டாவை ஃபெச் பண்ணி எடுப்ப அப்படின்னு சொல்லி அதில் ஒரு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அதில் வந்து நிறைய அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் குரூப்பிங் இருக்குது, ஆர்டர் பை இருக்குது, நிறைய இருக்குது. அதெல்லாம் நீங்கள் அவ்வளோ கான்சன்ட்ரேஷனாக இருக்கணும். சீக்வல் இருக்கணும், அப்புறம் எக்ஸல் இருக்கணும். இதெல்லாம் தாண்டி அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது என்னென்னா பவர் பை வெரி ஓப்பன் சோர்ஸ் தான். நீங்கள் அதில் வந்து அந்த விஷுவலைசேஷன்ஸ், அப்புறம் அதில் இருக்கிற அந்த விஷுவலைசேஷன் டேப்ஸ், அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ், அதுக்கப்புறம் டேட்டா கன்வர்ஷன், மிஸ்ஸிங் ஹேண்ட்லிங், அந்த மாதிரி நிறைய அந்த பவர் பைலேயே அவ்வளோ இருக்குது. பட் நீங்கள் அது எல்லாமே அவ்வளோ நீங்கள் தரவாக இருக்கணும். டக்குனு ஒரு டேட்டா கொடுத்தா நான் இதை பண்ணிடுவேன், இதை பண்ணுவேன் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ட் லெவல் உங்கள் கூட அவ்வளோ இருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் அடுத்த டேட்டா அனலிஸ்ட்டுக்கு ஒரு ஜாப் ஈஸியாக உங்களுக்கு இன்டர்வியூ கூட நீங்கள் அவ்வளோ ஆன்சர் பண்ணிகிட்டே இருக்க முடியும். பவர் பை, அதுக்கப்புறம் பவர் பை டேப்லோ சேம் தான். டேப்லோ வந்து கொஞ்சம் அமௌண்ட் கட்டணும். இதில் வந்து பவர் பை வந்து ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ். இதில் நீங்கள் ரெண்டும் ஓரளவுக்கு லேர்ன் பண்ணிக்கலாம். முக்கியமாக பவர் பை நல்லா லேர்ன் பண்ணிக்காங்க. பவர் பை தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பைத்தான் வந்தீங்கன்னா பைத்தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சொல்ல முடியாது. அதிகமாக பைத்தான் வந்து டேட்டா அனலிஸ்ட் யூஸ் பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் நான் ஏன் சொல்கிறேன்னா, இன்கேஸ் இன்டர்வியூ எடுக்கும்போது உங்களை பைத்தான் வச்சு தான் எடுப்பாங்க. பைத்தான் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 4 லைப்ரரி எடுத்துக்கோங்க. பாண்டாஸ் இது எதுக்காக யூஸ் பண்ணால் டேட்டா ஹேண்டில் பண்ணுறது யூஸ் பண்ணுறாங்க. டேட்டா மேனிபுலேஷன், மிஸ்ஸிங் ஹேண்ட்லிங், அந்த மாதிரி நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்பை, இது வந்து நியூமெரிக்கல் கம்ப்யூட்டேஷன் சொல்லுவாங்க. பாண்டாஸ் அந்த டேட்டா மேனிபுலேஷனையும் நியூமெரிக்கல் கம்ப்யூட்டேஷன் வச்சு நம்ம சில மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் யூஸ் பண்ணுவாங்க. அது வேணும். அதுக்கப்புறம்னா சீபன் அண்ட் மேட்பிளாட், இது வந்து டேட்டா விஷுவலைசேஷன். இது பேசிக்காக இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த ஸ்டேஜ் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா, இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், சீக்வல் படிக்க சொல்லியிருக்கேன், அதாவது எஸ்கியூஎல் படிக்க சொல்லியிருக்கேன், அப்புறம் எக்ஸல் படிக்க சொல்லியிருக்கேன், அதுக்கப்புறம் பைத்தான், டேப்லூ, பவர் பை, இந்த 5லேயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க. அதுக்கப்புறம் ஈஸியாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். இன்டர்வியூ ப்ராசஸ் முக்கியமாக அடுத்த ஸ்டேஜ் என்ன நான் சொல்கிறேன். அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னா ஸ்டாட்டிஸ்டிக் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டாட்டிஸ்டிக் அண்ட் மேத்தமெட்டிக்ஸில் ஒரு 4 கான்செப்ட் தான் இருக்குது. இன்ஃபரன்ஷியல் அண்டு டிஸ்கிரிப்டிவ் மேத்தமெட்டிக்ஸ், அதில் மீன், மீடியன், அப்புறம் ஹைபோதசிஸ் டெஸ்டிங். இதெல்லாம் ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு டேட்டாவை நீங்கள் பார்த்ததுமே புரிஞ்சுக்கணும்.
இது ஆவரேஜா இல்லை ஆவரேஜ் இல்லையா இல்லை மோட் மீன் மீடியன் மோட் மோஸ்ட் ரிப்பீட்டட் வேல்யூவா கேட்டகரியில் இருந்தால் எது யூஸ் பண்ணுவாங்க நியூமரிக்கல் இருந்தால் எது யூஸ் பண்ணுவாங்க இந்த ஸ்டாட்டிக்ஸில் எப்படி இன்னும் இருக்குது இதில் என்ன பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது இது எல்லாமே நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸ்டாட்டிக் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேரெக்டாக அதுக்கப்புறம் என்னென்ன சாஃப்ட் ஸ்கில்ஸ் வந்துடலாம் இப்போ என்னன்னா நமக்கு எல்லாமே ஓகே எனக்கு வந்து என்னன்னா எனக்கு டூல்ஸ் தெரியும் எஸ்கியூஎல் தெரியும் பவர் பை பைத்தான் எல்லாமே தெரியும் அதுக்கப்புறம் என்ன ஸ்ட்ராட்டஜின்னு தெரியும் பட் இது எல்லாமே எப்படி கம்யூனிகேஷன் பண்ணுவீங்க இப்போ நான் வந்து கர்நாடகாவில் இருக்கேன் நான் ஒரு மகாராஷ்டிராவில் இருக்குன்னா அந்த இடத்துல எப்படி கம்யூனிகேஷன் பண்ணுவீங்க முக்கியமாக லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் வேணும் நீங்கள் ஒரு நேட்டிவ் லாங்குவேஜில் ஒர்க் பண்ணால் பிரச்சனை இல்லை நீங்கள் திடீர்னு வேறு ஸ்டேட் ஒர்க் பண்ணும்போது அந்த ஸ்டேட்டுக்கு நீங்கள் அந்த லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியாது இங்கிலீஷ் அவ்வளோ ஃபோக்கஸாக இருக்கணும் இப்போ இதெல்லாமே பண்ணியாச்சு இப்போ உங்கள் டீம் கூட வந்துட்டாங்க உங்கள் கூட இன்னொருத்த வேலை செய்கிறாரு நீங்கள் 2 பேரும் கோஆர்டினேட் பண்ணி வேலை பட் நீங்கள் சொல்கிறது வந்து அவர் செய்ய மாட்டார் அவர் சொல்கிறது நீங்கள் செய்ய மாட்டார் பட் அவங்க கூட எப்படி கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுறது ஒரு டீமாக எப்படி ஒர்க் பண்ணுறது இந்த 3 கான்செப்ட் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க நீங்கள் உங்களை கொண்டு போய் நீங்கள் எந்த இடத்துல வேலை விட்டாலும் நீங்கள் வேலை செய்யணும் உங்களுடைய பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை நீங்கள் காட்டணும் அதுக்கான இம்பார்ட்டன்ட் தான் எனக்கு சாஃப்ட் ஸ்கில்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க இது எல்லாமே வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக ப்ராஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க எல்லாருமே நார்மலாக ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பேசிக்காக நான் சொல்கிறேன் ஒரு சேல்ஸ் டேஷ்போர்டு இருங்க ஏதாச்சும் ஒரு சேல்ஸ் டேஷ் யூடியூப்ல போங்க யூடியூப்ல நிறைய சேல்ஸ் டேஷ்போர்டு இருக்கு அதில் வந்து நீங்கள் பவர் பிஐ எக்ஸல்ல பண்ணுங்க இது ரொம்ப இதில் ரெண்டுத்துலையும் நீங்கள் மாற்றி ஒரே ப்ராஜெக்ட் ரெண்டுத்துலையுமே பண்ணுங்க அப்போ தான் அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ப்ராஜெக்ட் பண்ண உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்கும் Kaggle.com போங்க அங்கே தான் டேட்டா செட் ஃப்ரீயாக இருக்குது அந்த டேட்டா செட் நீங்கள் போய் எடுங்க ஏதாச்சும் ஒரு டேட்டா செட் எடுங்க அந்த டேட்டா செட் எடுத்துட்டு நீங்கள் பவர் பிஐலையோ ஒரு எக்ஸல்லையோ நீங்கள் அந்த டேஷ்போர்டுக்கு நீங்கள் ஒரு ஓனாக கிரியேட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா யூடியூப்ல போயிட்டு ஒரு சேல்ஸ் டேஷ்போர்டுன்னு சொல்லி டேப்லூவா பவர் பிஐ ஏதோ ஒன்று போட்டு நீங்கள் சர்ச் பண்ணுங்க அதில் அந்த டேஷ்போர்ட்ஸ் வரும் அதில் என்ன இருக்கோ அதை பார்த்து நீங்கள் கிரியேட் பண்ணுங்க 2 or 3 டேஷ்போர்ட்ஸ் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் Kaggle போய் நீங்கள் ஒரு டேட்டாவை எடுத்து அதுலேருந்து ஒரு டேஷ்போர்ட் நீங்கள் கிரியேட் பண்ணுங்க அப்படி கிரியேட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் லிங்க்டின்ல உங்களோட ஜாப் போர்ட்டலில் ஒரு ரெஸ்யூம்ல அது எல்லாமே ஆட் பண்ணி வைங்க நீங்கள் ரெஸ்யூம் வந்து ப்ரெசென்ட்ல நீங்கள் என்னென்ன வச்சிருக்கீங்களோ அது எல்லாமே போட்டு வைங்க அப்போதான் உங்கள் ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்ட் ஆகும் அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது எல்லாமே பண்ணியாச்சு அட்லீஸ்ட் நான் எப்படி மென்ஷன் பண்ணுறது என் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் எப்படி மென்ஷன் பண்ணுறதுனா ஆன்லைனில் ஃப்ரீ ரிசோர்ஸில் அட்லீஸ்ட் ஒரு 3 கோர்ஸ் 4 கோர்ஸ் எடுத்துக்கோங்க டேட்டா அனலிஸ்ட் இருக்குது பைத்தான் விஷுவலைசேஷன் அதுக்கப்புறம் அட்வான்ஸ் எக்ஸல் இருக்குது இந்த மாதிரி நிறைய கோர்ஸ் ஃப்ரீ கோர்ஸ் இருக்குது நீங்கள் சர்ச் பண்ணுங்க ஃப்ரீ கோர்ஸ் தயவு செஞ்சு ஃப்ரீ கோர்ஸ் போங்க தயவு செஞ்சு பெய்ட் கோர்ஸ் போகாதீங்க முக்கியமாக ஆன்லைன் கோர்ஸ் போகாதீங்க அது வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக எனக்கு இல்லை சாட்டிஸ்ஃபைடாக உங்களுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் நிறைய கோர்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன் ஆஃப்லைன் கோர்ஸ் போங்க ஃப்ரீ கோர்ஸ் இருந்தால் நீங்கள் ஆன்லைன் கூட அட்டன் பண்ணுங்க நீங்கள் ஆன்லைன் அட்டன் பண்ணி கேதர் பண்ணுங்க ஈஸியாக உங்களுக்கு புரியும் பட் என்னன்னா ஆன்லைனில் வந்து நிறைய அந்த பிளேஸ்மெண்ட் இஷ்யூ நிறைய இருக்கு அதனால எனக்கு அதை நான் ரெஃபர் பண்ண மாட்டேன் ஓகே அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இது எல்லாமே படிச்சுட்டு போது நல்ல ஒரு ரெஸ்யூம் பில்ட் பண்ணுங்க ரெஸ்யூம் பில்ட் பண்ணிக்கோங்க ஒரு லிங்க்டின் எடுத்துக்கோங்க நாக்குரி எடுத்துக்கோங்க இது ரெண்டுத்துலையும் கண்டினியூஸாக நீங்கள் அப்ளை பண்ணிட்டே இருங்க அதே மாதிரி அப்ளை பண்ணுறதுன்னு ஒரு டைம் இருக்கு மேக்ஸிமம் நீங்கள் வந்து மார்னிங் 5 to 6 or 7 இந்த டைமில் அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்ணும்போது மேக்ஸிமம் ஈஸியாக உங்களுக்கு அப்ளிகேஷன் போகும் அதே மாதிரி ஈவினிங் வந்து ஒரு 8 to 9 அப்ளை அந்த டைமில் பண்ணும்போது உங்களுக்கு ரெஸ்யூம் வந்து டாப்ல இருக்கும் நான் அப்ளை பண்ணும்போது அப்படி எனக்கு அப்படி கிடைச்சது அதே மாதிரி வாக்கின் இன்டர்வியூ இருந்தாலும் ட்ரை பண்ணுங்க நீங்கள் எடுத்ததுமே நான் டேட்டா சயின்டிஸ்ட் தான் போகணும் டேட்டா அனலிஸ்ட் தான் போகணும் இருக்காதீங்க டேட்டா ஃபீல்டில் எது கிடைச்சாலும் நீங்கள் போக ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூஸ் ஸ்டடி பண்ணி அப்புறம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக உங்களுக்கு ஈஸியாக அடுத்த ஸ்டேஜ் ஈஸியாக கிடைக்கும் அதே மாதிரி எனக்கு இது கஷ்டமா இருக்குன்னு நினைக்காதீங்க படிக்கும்போது எனக்கு ஈஸியாக இருக்குன்னு நினைங்க ஈஸியாக நீங்கள் ஜாப் ஹையர் பண்ணுவாங்க அதே மாதிரி சேலரி வந்து இந்த சேலரி தான் கொடுத்தாலும் போகும்னு நினைக்காதீங்க ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஒரு சேலரி வந்து ஒரு 25,000 கொடுத்தாலும் ஒரு 20 கொடுத்தாலும் நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு கொஞ்சம் மூவ் பண்ணுங்க அடுத்த ஸ்டேஜ் வந்து ஈஸியாக உங்களுக்கு ஒரு பிக் ஆப்பர்ச்சுனிட்டி காத்துட்டு இருக்கும் பட் நீங்கள் ஆனால் நெவர் கிவ் நீங்கள் அதை நீங்கள் வேலை செஞ்சாலும் இப்போ நான் ஆக்சுவலாக நான் ஒர்க் பண்ணியிருந்தாலும் என்னோட நாலேஜ் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் நான் வந்து டேட்டா அனலிஸ்ட் போகும்போது ரொம்ப கஷ்டப்பட்டேன் எனக்கு ஜாப் கிடைக்கல அப்புறம் நான் எப்படி இன்டர்வியூ அப்ளை பண்ணுறது எப்படி இன்டர்வியூ போகிறது எதுவுமே எனக்கு தெரியாது அந்த நான் பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாமே தான் நான் அந்த யூடியூப் வீடியோ நான் போடுறேன் அதே மாதிரி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே பெல் பட்டன் அமைத்திருங்க நீங்கள் கமெண்ட்ல பண்ணுங்க உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ எனக்கு வேணும் இல்லை எனக்கு இது ரிலேட்டடாக வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோ மேக்ஸிமம் நான் ட்ரை பண்ணுறேன் ஏன்னா எனக்கு அவ்வளோ டைம் இல்லை இருந்தாலும் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் போட ட்ரை பண்ணுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ